லோகேஷ் கனகராஜ் படங்கள்லாம் பார்க்கல சார் சத்தியமா. அவர் இன்றைய மார்க்கெட்டுக்கு தகுந்தபடி அவர் ஆடி இருக்கிறார் காபரேட் டான்ஸ். அவரை ஒரு கிளாசிக் டான்ஸ் ஆட சொன்னால் இன்னும் அழகாக கூட ஆடுவார் முடியும். பாரஞ்சித்தோடைய படங்கள் பாரஞ்சித் படங்கள் நான் பார்க்கல. நான் பார்க்கறதுக்கான படம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நான் பார்த்தேன். நீங்க தங்கலான் நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தீங்களா? நான் பார்க்கல சார். அமீருக்கும் சசிகுமாருக்கு என்ன வித்தியாசங்கிறத நீங்க சுப்பிரமணியபுரமும் பருத்திவரனும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. குத்துனவன் நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது. நீ கொன்னா கூட குத்தம் இல்லை, சொன்னா சாகு இந்த பிள்ளைங்க. கார்த்தி பேசுகிற டைலாக என் வீட்டில் 2 பசங்க பேசுவாங்க. உங்க கருத்துக்கு அமீர் கூட கருத்து சொல்லியிருந்த மாதிரி ஏதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவனை நிறுத்த சொல்லுங்க. அது சசிகுமார் சொல்லுங்க கருத்தை. தேவயானி இது வரைக்கும் 10 பைசா யார்ட்டையும் கடன் வாங்கினது. எப்படி கடன் ஆவாங்க? காதலுடன் படத்துக்கு கூட கடன் நான் தான் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் ஒரு கையெழுத்து போடுவேன் நம்ம கடன் வாங்குறதுக்கு. தேவயானிட்டு ஆட்டோகிராஃபே நீங்கள் வாங்க முடியாது, அதுக்கே போடவான்னு கேட்கும். லோகேஷ் கனகராஜ் படங்கள்லாம் பார்க்கல சார் சத்தியமா. எதுவுமே பார்த்ததில்ல, என்னால் முடியாது. ஆனால் விக்ரம் லோகேஷ் கனகராஜ் படம் அப்படியா இருக்கலாம், கொஞ்சம் பார்த்தேன் அவ்வளோதான். அவர் ஆடியன்ஸுக்கு மிக நெருக்கமான படம் கொடுக்குற ஒருத்தர், நெருக்கமான உணர்வை பிரதிபலிக்கிற ஒருத்தர், மிக இதயத்தை தடக் செய்யற ஒரு. ஆமா ஆமா. ஆனால் அவர் படத்துல தானே ரத்தம் வெட்டு குத்து, அதுதான் சொல்றேன் சார். அதனால என்னால் அந்த மாதிரி அது ஒரு நல்ல விஷயத்துக்காக இருந்தால் என்னால் பார்க்க முடியும். ஒரு சலங்கை ஒளி மாதிரியான விஷயமா இருந்தால் அவ்வளோ நெருக்கமாக இதயத்தை நீங்கள் வருடுனீங்கன்னா இது பண்ண முடியும். அவர்கிட்ட இருந்து அந்த மாதிரிலாம் கிடைக்காது. இல்லை இல்லை, அப்படி சொல்லாதீங்க. ஒரு இயக்குனர் நான் ஒரு இந்த மாதிரி படம் பண்ணுறேன்னு கிளம்பிட்டாருன்னா செய்யக்கூடியவர், அவருக்கு திறமை இருக்கிறது, அவர் அதை செய்திருக்கிறார். அவர் இன்றைய மார்க்கெட்டுக்கு தகுந்தபடி அவர் ஆடி இருக்கிறார் காபரேட் டான்ஸ். அவரை ஒரு கிளாசிக் டான்ஸ் ஆட சொன்னால் இன்னும் அழகாக கூட ஆடுவார் முடியும். நீங்க அப்படி நினைக்கிறீங்க? லோகேஷ் கனகராஜ் என்கிற இயக்குனரே நான் சல்யூட் பண்றேன். அதுக்காக நான் ஒரு படத்தை பார்க்கலன்னாலும் அவர் மிகுந்த திறமைசாலி. வேற எந்த இயக்குனர் படம் சார்? பாரஞ்சித்தோடைய படங்கள். பாரஞ்சித் படங்கள் நான் பார்க்கல. அதான் சார் பார்க்க வைக்கணும், யாராவது பார்க்க சொல்லணும். நான் பார்க்கல. அட்டகத்தி எனக்கு பிடிச்சிருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப அருமையா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு ஆட்டோகிராஃபு அந்த மாதிரியான ஒரு வருஷம் தான். அதை அப்படியே ஃபாலோ பண்றாங்க. இன்னும் கூட பிரேமம் பண்ணாங்க, கிட்டத்தட்ட அதுதான். அது வேற மாதிரியான ஒரு இது. மாரி செல்வராஜோட படங்கள் மாமன்னன் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப அருமையாக. சார், ஒரு படைப்பாளியினுடைய தன்மை நமக்கு தெரியும். இவன் என்ன செய்யறான். மாமன்னன்ல நீங்க என்ன மிஸ்டேக் சொல்ல முடியும்? ஒரு உட்காரத்துக்கு சேர் கொடுக்காத ஒரு விஷயத்த, இது வரைக்கும் உங்க அப்பா எங்க வீட்டில் உட்கார்ந்தது இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்குது பாருங்க. அதை அதுக்காக இந்த காட்சி என்ன ஒரு பயங்கரமான காட்சி, எப்படி எடுத்திருக்காங்க. அவர் ஒரு அருமையான படைப்பாளி. வாழை நான் பார்க்கல, மாமன்னன் தான் பார்த்தேன். அருமை. வடிவேல் சாருக்காக, நான் வடிவேல் சாரோட பயங்கர ரசிகர்னால அதை அவர் முழுசா இருக்காரேன்னு பார்த்துட்டு, அதுக்காக நாய் சேகர் பார்க்கல. அது சூப்பராக இருந்தது, ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். எந்த குறைகளும் நீங்கள் சொல்ல முடியாது. இந்த சாதிய ரீதியான படங்கள் சார் அவர்களுக்கு தெரிந்ததை அவர்கள் செய்கிறார்கள். அதுலேயும் சாதி இருக்குது. அவர் டைரெக்டாக சொல்லலைன்னாலும் இன்டைரக்டாக சொல்லியிருந்தாலும் எனக்கு அதிலெல்லாம் ஒரு இது கிடையாது. அது ஒரு கோடு தான். இப்போது வாடிவாசல் சூர்யா சார் நடிச்சிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன். சீசு இருக்கலாம். சீசு செல்லப்பா அப்படிங்கிற ஒருத்தருடைய நாவல் தான் வாடிவாசல். சரிங்களா? அந்த நாவலை நான் படித்ததில்லை, அதையும் நான் சொல்லிடுறேன். எல்லாவற்றையும் முழுசாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு தாழ்ந்த ஜாதிக்காரன் பண்ணையாருடைய மாட்டை அடைக்கிறான், அதனால அவர் அந்த மாட்டை சுட்டு கொண்டுறாரு. அங்கே அப்படிதான் முடியுது அந்த கதை. அந்த தாழ்ந்த ஜாதிக்காரனையும் கூட சுட்டு கொண்டு இருக்கலாம், அது கெட்ட பேரே ஆகிடும். அவருடைய கௌரவம் குறைபட்டு அதைத்தானே அவர் அது தோத்து போன நாயை அடித்து கொள்றாருப்பா. ஃபாசில், பகத் ஃபாசில். சரிங்களா? உணர்வுகளை பிரதிபலிக்கிறாங்க. அது கொஞ்சம் வன்முறையாக இருக்கலாம், கொஞ்சம் இதாக இருக்கலாம். எனக்கு அதெல்லாம் மாமன்னன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பரியேறும் பெருமாள், தேவயானி கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி என்னை பார்க்க சொன்னாங்க. பார்த்தேன். ஒரு நல்ல இயக்குனருக்கான ஒரு விஷயம் தான். ஆனால் எனக்கு ஓப்பனிங்லேயே பிடிக்கல. அந்த நாய் செத்து போகிறது என்னால் தாங்க முடியல. அதுக்கப்புறம் அதை ஒரு காமெடியாக எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு பாட்டெல்லாம் போட்டதை நான் பார்த்தேன், இந்த டைரக்டர் ஒரு வேற மாதிரி பண்ணுறானே அப்படின்ட்டு. அப்புறம் நான் முழு படமும் பார்த்தேன். அந்த ஃபாதர் கேரக்டர்லாம் ரொம்ப ஃபீலிங்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப இதாக இருந்தது. ஒரு அருமையான டைரக்டர், அருமையான படைப்பாளி அவர் மாரி செல்வராஜ். ரஞ்சித்தும் அப்படி தான் இருப்பார். எனக்கு பார்க்கறதுக்கு ஒரு ரஞ்சித்துக்கு அது மாதிரியான படம், நான் பார்க்கறதுக்கான படம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், நான் பார்த்துறேன். சார்பட்ட பரம்பரை நான் பார்க்கல, அது பாருங்க, பார்க்குறேன். அதாவது சார், உணர்வுகளை நீங்கள் என்ன மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறீங்கிறதுல தான் நீங்கள் ஒரு படைப்பாளியாவோ அல்லது அதற்கு தகுதியற்றவனாகவோ ஆக. தங்கலான் நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தீங்களா? நான் பார்க்கல சார்.
நான் சொல்கிறேன் சும்மா, நான் பார்க்கல. அதுதான் சார், அவ்வளோ போதும் சார். நான் மாரி செல்வராஜா ஏன் கொண்டாடுறேன் அப்படின்னா, ஒரு படைப்பாளி தான் அவன். எவ்வளவு வெளிப்படுத்தணுங்கிறது அவன் ரொம்ப அற்புதமா கையாளுறாரு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அருமையான ஒரு இயக்குனர் அது. ரஞ்சித் நான் வந்து அட்டக்கட்டியில் நான் ரொம்ப பாராட்டுறேன். ரொம்ப அருமையா வெளிப்படுத்தினார். மற்ற படங்கள் பத்தி எனக்கு தெரியல சார். இதை அழகா சொல்லிக்கிறேன். சுப்பிரமணியபுரம் சசிகுமார் சாருடைய படம், ஃபுல் வயலன்ஸ் இருக்கிற படம் தான் அது. ஆனா நீங்க குடும்பத்தோட உட்காந்து பார்க்கலாம். ஒரு இடத்துல கூட உங்களுக்கு கொஞ்சம் சுருக்குன்னு முகம் சொல்லிக்கிற ஒரு விஷயம் வராது. சரிங்களா? அதே அமீர் சாரோட படத்தை நீங்க அப்படி பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. என்ன படம் தெரியல. பருத்திவீரன் எடுத்துக்கங்களேன். இன்டர்வல், அதாவது கிளைமேக்ஸ் எல்லாம் யாராலையும் பார்க்க முடியாது. கிளைமேக்ஸ் மட்டும் நெருடலா ஒரு மாதிரி மனசு இல்ல சார், பாரமா இருக்கிற இல்ல சார், மாதிரி. உங்களுக்கு அதைத்தான் நான் சொல்றேன். ஒரு படைப்பாளி, ஒரு ஹீரோ, இப்போ இதுலயும் தான் ஹீரோ இருக்கான், சுப்பிரமணியபுரத்துலேயும் தான் ஹீரோ இருக்கான், வில்லன் இருக்கான். உங்களுக்கு அந்த வில்லனையோ அந்த ஹீரோவையோ தப்பா தெரியாது. அது அவர்களுடைய கதாபாத்திரம், அவ்வளவுதான். நீங்க பருத்திவீரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கார்த்திகும் நல்ல கேரக்டர் கிடையாது, அங்க இருக்கிற யாரும் நல்ல கேரக்டர் கிடையாது, சரவணனும் ஒரு நல்ல கேரக்டர். நீங்க ஒரு மேன்மையான கதாபாத்திரங்களை படைக்காமல் இருக்கிறத அப்படியே காட்டுறேன்னு சொன்னா அது சாக்கடை. அதை நீங்க நல்ல ஒரு அக்வா இதில் போட்டு சாக்கடைக்குள்ள இருந்து இந்த தண்ணியை நான் வடிச்சிருக்கிறேன் பார்த்தீங்களா, வெள்ளை வெள்ளையருக்குன்னு சொன்னா நீங்க படைப்பாளி. இவ்வளவுதான் சார். இருக்கிறது அப்படியே காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு கார்த்தி பேசுகிற டைலாக என் வீட்டில் 2 பசங்க பேசுவாங்க, நல்லா இருக்காது. சரிங்களா? அது அப்படியே சொல்கிறேன், பச்சையாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு, இது குழந்தைகளிலிருந்து பெண்களிலிருந்து எவ்வளவோ தாத்தா வயது முறிந்தவர்கள் வரைக்கும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்னா அதை நாசூக்காக மிக அழகாக கையாள வேண்டும். அதில் அமீருக்கும் சசிகுமாருக்கு என்ன வித்தியாசங்கிறத நீங்கள் சுப்பிரமணியபுரமும் பருத்திவீரனும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இவ்வளோதான் டைரக்ஷன், இவ்வளோதான் படைப்பாற்றல். சசிகுமார் நீங்கள் எங்கேயும் குறை சொல்ல முடியாது சார். இன்னும் அதிகமான வயலன்ஸ் இருக்கிற படம் சசிகுமார் படம். தெரியாது, டைரக்டர், அருமையான டைரக்டர். அதை தான் பாலா கூட இப்போ சொல்லியிருக்காரு, உங்களுக்குள்ள ஒரு டைரக்டர் இருக்கிற, அவனை நீ கொண்டுட்டு வா அப்படின்ட்டு. எடுத்துக்கங்க அடுத்த படம் கூட, நாடோடி கூட டைரக்டர் அப்படி அது இருந்தாலும் சசி சாரோட அந்த இன்புட் இருக்குல்ல, அதான் சொல்கிறாரே சார். ஏன் சுந்தரபாண்டியன் வன்மமான ஒரு இது வன்முறை, ஒரு குத்தல் கொலை த்ரில்ல இருக்கிற படம் தான் சார். படமாக பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியாது சார், பயம் இருக்கும் லிட்டில் பிட்டு, தெரியாது. சுந்தரபாண்டியன் பார்த்துருக்கேன், தெரியாது. அதான் சொல்கிறேன் சார், குத்துனவன் நண்பனாக இருந்தால் செத்தாலும் சொல்லக்கூடாதரா. இதுதான் சார் நேர்த்தி. இது தவறாக கூட இருக்கலாம், நண்பன் குத்துறதாங்கிறது தவறாக இருக்கலாம். இதுதான் டைலாக், குத்துனவன் நண்பனாக இருந்தால் செத்தா கூட சொல்லக்கூடாதரா அப்படிங்கிறது. நீ கொன்னா கூட குத்தம் இல்லை, சொன்னா சாகு இந்த பிள்ளைங்கிறது தவறு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவனும் அதைத்தான் சொல்கிறாரு, அவரும் அதைத்தான் சொல்கிறாரு. நட்போட புனிதத்தை கெடுத்துடக்கூடாது அப்படிங்கிறது அந்த வசனத்தோட அடிப்படையில் இருக்குது. இங்கே ஒரு வெட்டித்தனமான பேச்சு இருக்குது. இதை யாராவது உதாரணம் எடுத்துக்கிட்டால் போச்சு. உங்கள் கருத்துக்கு அமீர் கூட கருத்து சொல்லியிருந்த மாதிரி ரீசெண்டாக இருக்கும். அதனால என்ன, அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவனை நிறுத்த சொல்லுங்கள். அது அவர் அதாவது சசிகுமாரை சொல்லுங்கள் கருத்தை. இதுதான் இருவருக்குமான ஒரு வேறுபாடு. படங்கள் இருக்கிற மாதிரியுமே அவர் இருக்கிறாருன்றீங்களா? இல்லை சார், ஒரு மனிதன் எப்படிப்பட்டவன்கிறது அவனுடைய படைப்புகள் சொல்லி கொடுத்துரும், அவ்வளோதான். நீங்கள் ஒரு ஓவியம் வரையறீங்கன்னா உங்கள் மனசில் என்ன இருந்துங்கிறது அந்த ஓவியத்தில் தெரியும். நீங்கள் ஒரு படம் எடுத்தீங்கன்னா உங்கள் தேவயானி எதுக்கு ராஜகுமாரனை கல்யாணம் பண்ணணும், அவர் மனசில் என்ன இருக்குங்கிறது அவர் படத்தில் பார்த்துட்டுச்சு, அது அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அவர் மனசுக்குள்ளே இருக்கிறது அவ்வளோதான். அளவற்ற காதல் இருக்கிற ஒருத்தர், அது அவளுக்கு புரிஞ்சு போச்சு. அதுதான் ஒரு பொண்ணுக்கு தேவை. ரொம்ப சிம்பிள், இவ்வளோதான் சார். நிறைய விஷயம் சொன்னீங்க. இப்போ என்ன பிளான்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? சினிமா விட்டு ஒதுங்கி இருக்கிறீங்க, என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒதுங்கி இருக்கிறேன்னு சொல்ல முடியாது சார். நான் படம் பண்ணுவேன், என்னுடைய பொண்ணுங்க வராங்க, தேவயானிக்கும் ஏதாவது படம் அவசியம் வேணும்னா நான் பண்ணுவேன். நான் ஒருத்தரை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு தான் எதுவுமே பண்ணுறேன். படம் பண்ணாலும் சரி, சம்பாதிக்கிறதுக்காக நான் ஒன்றுமே பண்ணலை. அப்போ தேவயானியை மோட்டிவேட் பண்ணணும்னா நான் ஒரு காதலுடன் பண்ணினேன், ஒரு திருமதி தமிழ் கூட நான் பண்ணினேன், பிரியங்கா இனியாவுக்கு நான் படம் பண்ணணும்னு மோட்டிவேட் பண்ணணும்னா ஏதாவது சப்போர்ட் பண்ணுவேன், ப்ரொடக்ஷன் கூட பண்ணுவேன். சினிமாவில் நான் எல்லா தூரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் பார்த்துருக்கிறேன். அதனால் ஒதுங்கிட்டனோ அல்லது செஞ்சுட்டே இருக்கிறதுனால, இப்போ சிறந்த நீச்சல் வீரர்னா கூட 24 மணி நேரம் நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? கரையில் கொஞ்சம் நேரம் உட்கார வேண்டாமா?
எனக்கு எல்லாமே தெரியும், நிறைய தெரியுங்கிறதுனால நான் இப்போ இந்த ப்ராடக்ட் எல்லாம் பண்ணியிருக்கிறேன். என் தோட்டத்தோட விஷயங்கள் தான் எல்லாமே. எடுத்துக்கங்க, எல்லாமே என் தோட்டத்தில் விளையிற பொருளோட மிக்சிங், என் தோட்டத்தில் விளையிற கடலை எண்ணெய், என் தோட்டத்தோட தேன் 12 பொட்டி இருக்கு, அதையும் தாண்டி அவங்க கொடுக்குறாங்க. அப்புறம் அதனுடைய இப்போ இதோட ஐடியா எப்படி வந்தது இதை வந்து சேல் பண்ணலாம்? இல்லை, இது எல்லாமே நம்மகிட்ட இருந்து போய் அவங்க தயாரித்து சில பேர் விற்கிறாங்க. அதை நாமளே மேன்மைப்படுத்தினால் என்னங்கிறது ஒரு சில பொருட்கள் தான் நம்மளால் மேன்மைப்படுத்த முடியும். இந்த அரவை அரைப்பது, தேய்ப்பது, இதெல்லாம் பண்ண முடியும். இந்த சாம்பு, சோப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரியாது, நம்ம அதை பண்ணுறது இல்லை. நம்மகிட்ட இருந்து எல்லாம் வாங்கிட்டு போகிறவங்க அதை கொடுக்குறாங்க. சரி, ஓகே, அதையும் வாங்கி. இப்போது ஆஃப்டர் மேரேஜ் தேவயானி மேம் கூட அந்த வாழ்க்கை வாழறது இருக்குல்ல, எப்படி இருக்குது அது அந்த வாழ்க்கை? நிறைய பேர் உங்களை வந்து பொறாமையோட தான் பார்த்துட்டு இருக்காங்கன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நான் சொல்லியிருக்கிறேன் இல்லை சார், அவங்களுக்கு இந்த வாழ்க்கை எப்படி இருக்கு? நீங்கள் தான் சொன்னீங்க பொறாமை சார்னு. பரவாயில்ல, அவ்வளோ பெரிய வார்த்தையை கூட சொல்றதுக்கு எனக்கு இஷ்டம். சரி சார், இப்போ அந்த வாழ்க்கை எப்படி இருக்குது அது நாங்களும் தெரிஞ்சுக்கணும்ல. அது நீங்க இல்லை சார், தேவயானிங்கிறது ஒரு ஸ்டார், ஒரு நட்சத்திரம். எப்படி பார்த்துக்கிறீங்க? ஜன்னலில் தெரியறதுக்கு பதிலாக அது வீட்டுக்குள்ளேயே வந்திருக்குது. அதை நம்ம அழகாக வச்சுக்கணும். ஜன்னலில் இருக்க வேண்டிய நட்சத்திரம் வீட்டில் இருக்குதுன்னா நம்ம அதை நட்சத்திரம். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்க, அவங்க தூத்துக்குடி ஃப்ளைட்டில் ஏறும்போது நம்ம பேசணும், இறங்கிட்ட பிறகு வண்டி விஷயம் பேசணும். செகண்டுக்கு செகண்ட் அவங்கள வாட்ச் பண்ணுறோம். அவங்களுக்கு என்ன தேவைன்னு நமக்கு தெரியும், அவங்களுக்கு என்ன சேஃப்டி வேணும், என்ன பாதுகாப்பு வேணும், எல்லாமே நமக்கு தெரியும். அவர்களுக்கு என்னென்ன தேவை என்பதை தெரிந்து மிக அழகாக ஒரு நட்சத்திரமாக மிளிர்ந்து கொண்டே இருக்க ஆவணம் நான் செய்து கொண்டு, அதையும் தாண்டி சில வேலைகள், பல வேலைகள் செய்து கொண்டு அப்படியே இருக்கேன். நான் ஒரு அருமையான விஷயம் சொல்கிறேன். தேவயானிக்கு கார் லைசன்ஸ் ரொம்ப முன்னாடியே இருக்கு, பாம்பேலே இருக்குது. ஆனால் அவங்க கார் ஓட்டுனது இல்லை. 2016 நம்ம அந்தியூரில் அவங்களுக்கு ஒரு நாள் ரவுண்ட் அடிக்க கொடுத்தேன். ஒரு 5 கிலோமீட்டர் ரவுண்ட் அடித்தாங்க. அடுத்த நாள் 200 கிலோமீட்டர் ஹைவேல வண்டி ஓட்ட வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பயம் போயிடுச்சு. இப்போ எங்கேயும் அவங்களே சொந்த கார் எடுத்துகிட்டு அவங்களே போகிறாங்க. இதெல்லாம் என்னுடைய, நீங்கள் இதை செய்ய முடியும், இது உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும், புரியுதுங்களா? இதெல்லாம் நான் செய்கிறேன். இப்படி தான் என்னுடைய, அவங்கள எந்த இடத்துல ஊக்கப்படுத்தணும், எதை பண்ணணும், இதை நீங்கள் செய்ய முடியும், இதை நீங்கள் பண்ணுங்க. எவ்வளவோ விஷயங்கள் அவங்களுக்கு நமக்கு முடியுமான்னு டவுட் இருக்கிறதெல்லாம் நான் முடியும். எனக்கு தெரியும் இதை எப்படி செய்ய முடியும், இதை எப்படி பண்ணிக்க முடியும், இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ண முடியும், எல்லாமே. அதை இப்போல்லாம் அவங்களே அவங்கள மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அவங்க மிக அற்புதமாக தயாராகிருக்கிறாங்க. பசங்களுமே அடுத்து இப்போது ரியாலிட்டி ஷோஸ்லாம் போகிறதான் பார்க்க முடிஞ்சுது. இந்த ஜேர்னிலாம் பார்க்கும்போது எப்படி சார் அடுத்து பொண்ணை வந்து அவர்களுக்கும் இப்போ தேவயானிக்கு எப்படியோ அதே தான், அவர்களுக்கு தேவயானியோட சப்போர்ட்டும் இருக்குது. நானும் அவங்க என்ன பண்ணணும், ஏது பண்ணணும். இப்போ ஏதாவது பேசுனாங்கன்னா நேராக இனியா நம்பர் கொடுத்து நீயே பேசுன்னு சொல்கிறேன். அது சம்பளமாக இருக்கட்டும், ப்ரோக்ராமாக இருக்கட்டும், எந்த ஊராக இருக்கட்டும், என்ன பாட்டு நீயே பேசு, உனக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டாக இருந்தால் என்கிட்ட வா, அதை என்ன டிஃபிகல்ட்னு பார்த்து சரி பண்ணணும். இப்படி அவங்களுக்கு அதில் அனுபவத்தை கொடுக்கணும். சரிங்களா? அனுபவத்தை கொடுத்து இது பண்ணணும். இப்போ நிறைய கடன் ஆயிடுச்சு, தேவயானிக்கு படையெடுத்து கடன் ஆயிடுச்சு, தேவயானி கடனால் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிறையப்பா. இப்போ என்ன காதலுடன் எடுத்தப்போ நமக்கு பணம் கொஞ்சம் கடன் ஆச்சு, அது டிஸ்ட்ரிபியூஷனோட கடன், படையெடுத்த கடன் அல்ல. சரிங்களா? டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கும் பொழுது அதை இவ்வளோ கலெக்ஷன் ஆகலை, இவ்வளோ தான் ஆச்சு, இன்னும் கொஞ்சம் நீங்கள் தரணுங்கிறது. தேவயானி இது வரைக்கும் 10 பைசா யார்ட்டையும் கடன் வாங்கினதில்லை. எப்படி கடன் ஆவாங்க? புரியுதா? இதுவே தவறு. தேவயானி போய் கடன் வாங்குற அளவுக்கு நாம் எதுக்கு விடுறோம்? ஒரு விஷயம் சொல்லுங்கள், நாம் அப்புறம் இங்கே எதுக்கு இருக்கிறோம்? காதலுடன் படத்துக்கு கூட கடன் நான் தான் வாங்கியிருந்தேன். சரிங்களா? தேவயானி அவங்க யார் கடன் கொடுத்தாங்க என்னன்னே அவங்களுக்கு தெரியாது, பார்த்தது கூட இல்லை அவங்க. அதெல்லாம் ஒரு கையெழுத்து போடுவேன் நம்ம கடன் வாங்குறதுக்கு. தேவயானிட்டு ஆட்டோகிராஃபே நீங்கள் வாங்க முடியாது, அதுக்கே போடவான்னு கேட்கும். சரியா? அவர்கிட்ட நீங்கள் எப்படி கடன் கொடுக்க முடியும்? தேவயானிக்கு கடன் இருக்குதுன்னா ஒரு பேங்க் ஆஃப் இந்தியா கடன் இருக்கும், ஒரு கேவிபி கடன் இருக்கும், தீனா பேங்கோட லோன் இருக்கும். ஒரு வீடு வாங்குறதுக்கு தேவயானி பேரில் நம்ம பேப்பர் ரெடி பண்ணி ஒரு 10 ரூபா 5 ரூபா கடன் 15 ரூபா லோன் வாங்கி அதை மெல்ல கட்டி முடிப்போம். அப்படி தானே நம்ம ஒரு வீடு அது மாதிரி பேங்குகளில் தேவயானிக்கு 1-2 கடன் வாங்கியிருக்குது. கார் வாங்கும்பொழுது ஒரு கார் மாற்றிட்டு இன்னொரு கார் வாங்கும்போது ஒரு 5 ரூபா போடுவோம். இப்போ அந்த பக்கம் 2 கார் நிற்கிது இல்லையா? ஒரு கார் தேவயானியோட பேரில் இருக்குது, ஒரு கார் என் பேரில் இருக்குது. அந்த கார் தேவயானி பேரில் இருக்கிற காரில் தேவயானியோட அக்கௌண்ட்டில் தான் நம்ம லோன் வாங்க முடியும். இப்படி தான், அப்படி தானே தவிர தேவயானியை கடன்காரர்களை ஆக்கிறதுக்கான ஆள் நான் இல்லை. நீங்கள் ஆட்டோகிராஃபே அவங்ககிட்ட வாங்க முடியாதுங்கிற போது நீங்கள் எப்படியா கடன் கொடுத்து கையெழுத்து வாங்குவீங்க?
ஒரு ஆட்டோகிராஃப் போடவா வேணாமாங்கிறது நம்ம சொன்னாதான் அவங்க செய்வாங்க. இப்போது தமிழ் திரைப்படத்தில் காரவான்ங்கிறது ஒரு பெரிய விஷயம். சீரியல் நடிக்கும் பொழுதே தேவயானிக்கு 2 காரவான்களை நான் தயார் பண்ணி அவங்களுக்கு வச்சுருந்தேன், ஒன்று இல்லைன்னா இன்னொன்று அப்படின்னு. யார் கொடுப்பா? ஏன்னா அவங்க எங்கேயாவது ஒரு வீட்டில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், அது வேண்டாம். இது நம்ம அப்படி பார்த்து சரி பண்ணி சார் ஒரு ஸ்டாரை இன்னமும் 25 இயர்ஸ்க்கு அப்புறம் எவர் கிரீன் ஸ்டாராக நான் வச்சிட்டு இருக்கேன். இருக்காங்களா? எப்படி அவங்க ஹேப்பியா இல்லாமல் எப்படி இருப்பாங்க? இல்லை, எல்லாம் அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் சார், அதுதான் சார், எப்பொழுதுமே வெளியில் இருக்கிறவர்கள் அப்படி பேசி கொண்டு இருப்பார்கள். அவர்களுக்கு ஏதாவது இந்த தேன் கூட்டில் கல்லெறிந்து பார்ப்போமே அப்படின்னு. நீ கல்லே எறிய வேண்டாம், நான் தான் தேன் பாட்டிலாக தரங்கிறேன், அதை விட்டுட்டு நீ தேன் கூட்டில் கல்லெறிஞ்சி கொஞ்சம் 2 சொட்டு சிந்துமான்னு பார்த்து அதை நீ பண்ணுறதுக்கு நான் தான் ஃபுல்லாகவே தேனே வச்சிருக்கிறேனே, சரியா? அதுவும் இமயா நேச்சுரல்ஸ் அணி. ஆக இதெல்லாம் இதுதான். அவர்களுக்கு 2 அருமையான குழந்தைகள். இப்பொழுது அவர்களும் படங்களில் வர ஆரம்பித்து விட்டார்கள். அதில் இனியாவுக்கெல்லாம் அவ்வளோ ஃபேன் ஃபாலோயர்ஸு, சரிங்களா? இப்போ இனியா தேவயானிக்கா இனியாவுக்காங்கிற போட்டி வர்ற அளவுக்கு இதெல்லாம் எங்கே நடக்கும்? எந்த வீட்டில் நடக்கும்? தேவயானி அந்த படத்தில் நடிக்கிறாங்க, பிரியங்காவுக்கு தேவயானி அம்மாவாக நடிக்கிறாங்க. இனி தேவயானி சொல்கிறாங்க, யாருக்கு கிடைக்கும்? அம்மாவும் பொண்ணும் அம்மாவாக நடிக்கிறது இங்கே எங்காவது சினிமாவில் இருக்கிறார்களா? நமக்கு கிடைச்சிருக்குதுன்னு அவ்வளோ மகிழ்ச்சி அவர்களுக்கு, சரிங்களா? அதாவது நம்மளுடைய வேலை என்ன? ஒரு சாதாரண ஆட்களை கூட நம்ம மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது தான் ஒரு இயக்குனரோட வேலை, சரிங்களா? வாடாமல் அழகாக வச்சு கேமராவில் அழகாக கொடுக்கணுங்கிறது. ஒரு நட்சத்திரம், ஒரு பூந்தோட்டமே இங்கே வந்ததுக்குன்னா அதை அழகாக வச்சுக்கிறதோட நமக்கு வேறு என்ன வேலைன்ற. அப்புறம் 10 பாத்திரம் தேய்ச்சியா, மிஷின் இருக்குது பாருங்கள், அது மிஷின் பாத்திரம் இதுக்கப்புறம் வேலைக்காரர்கள், இவர்களுக்கு என்ன சார் வேலை? அப்புறம் நானும் தான் சொன்னேன், நானும் சம்பளத்துக்கு ஆள் வச்சிருக்கிறேன்ல, உன்னை விட அதிகமாக அவங்க பேசுவாங்கல்ல.